நமஸ்காரம். இன்ன பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் யாருக்கு இருந்தாலும் கொண்டாட போகிறோம். இன்னது தீய பழக்கங்கள் யாருக்கு இருந்தாலும் தவறுன்னு எடுத்து சொல்ல போகிறோம். இது வெளிப்படையாக இது சரி இது தவறு என்று செய்யும் பழக்கங்களில் இதை பேசிவிடுவோம். குடிப்பழக்கம் இருக்கிறது, புகைப்பிடித்தல் இருக்கிறது, ஏதேதோ பழக்கங்கள். அதெல்லாம் தப்பு என்றால் எடுத்து சொல்ல போகிறோம். அது அரசாங்கமும் சொல்லுகிறது, ஜாகிரதை, குடியை கெடுக்கும் என்றும் போட்டு விடுகிறார்கள். இதில் இதெல்லாம் போடாத நாட்கள் இருந்ததே. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் எடுத்துக்கொள்வோம். ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அதெல்லாம் இருக்காது. எல்லாரும் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இனி இதால் ஆபத்து அதிகரிக்கிறது என்று தெரிந்தவுடன் அரசாங்கமே அறிவிக்க ஆரம்பித்தது. அப்போது என்ன கேள்வி வரவில்லை என்றால், இந்த பழக்கம் இருப்பதோ இல்லாததோ அவனுடைய சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ். அப்படி இருக்கும்போது இது தவறு, இதை செய்யாதே, இந்த வார்னிங் எல்லாம் எதற்காக கொடுக்க வேண்டும்? இந்த கேள்வி சரியல்ல. ஒருத்தர் கெடுகிறார் என்றால் அது அவருடைய சுதந்திரம்னு விட முடியாது, சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர் கெடுவார், அவர் உயிருக்கே ஆபத்து, அல்லது ஏதேதோ நோயோட இருப்பார், அதனால் சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் ஆபத்து. எந்த விதத்தில் மக்களுக்கு தீமை ஏற்பட்டாலும் எடுத்து சொல்ல வேண்டியது கூட இருப்பவருடைய கடமை. இத்தனைக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம், எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அது அவரிடத்தில் தான் விட வேண்டும் என்று வேறு சொல்லுவார்கள். ஆனால் சொல்வதை நிறுத்த முடியுமா? திரும்ப திரும்ப சொல்லித்தான் ஆக வேண்டும், கேட்கும் வரை சொல்லித்தான் ஆக வேண்டும். இதில் மற்றொரு முக்கியமான கருத்து, ஒரு காலத்தில் இதை போல அறிவிப்புகள்லாம் எதற்குமே இருந்ததில்லை. அவ்வளவு ஏன், முதலீடு செய்யும் இடத்தில் கூட ஸ்டாச்சுட்டரி வார்னிங்னு போடுகிறார்கள். அது என்ன தீய பழக்கமா? ஆனாலும் ஜாகிரதை அப்படின்னு கீழே போடுவார்கள். ஏன்னா தவறாக செய்துவிட்டால் பொருளை இழந்து விடுவோம், ஏமாறுவோம். போடக்கூடாத இடத்தில் போட்டு கை காசு போய்விட்டால் குடும்பத்துக்கே கஷ்டம். அது அவரோடு மட்டும் போகாது, எல்லாருடைய சொத்து பத்து எல்லாத்தையும் இழக்க வேண்டி வரும். இப்படி பல பேர் செய்வதை பார்த்தால் இன்னும் பல பேர் பின்னால் போவார்கள், சமுதாயத்துக்கே நஷ்டம். அதனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். இதில் நாள்பட புதியதாக சிலதெல்லாம் இந்த லிஸ்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்போதைக்கு இந்த லிஸ்ட் சிலதுக்கு மட்டும் இருக்கிறது, வார்னிங் என்று சொல்லிவிடுவார்கள். அந்த லிஸ்டில் நீளலாமே. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் காலி. இன்னும் 10 வருஷம் கழித்து இன்னும் சிலதெல்லாம் இந்த லிஸ்ட்ல சேரலாம். அவையெல்லாம் இப்போது தனி மனித சுதந்திரம் என்கிற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும். வலைத்தளத்தை அதிகமாக பார்ப்பது, குழந்தைகள் சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆவது, இது முதற்கொண்டு அந்த லிஸ்டில் சேரலாம். சேரத் தொடங்கிவிட்டதாம். வேற சில நாடுகளில் அதற்கென்று சட்டமே வந்துவிட்டதாக சொல்லுகிறார்கள். நேற்று வரை சட்டம் இல்லையே, இன்று சட்டம் வருகிறதே. அதனால் அது ஆபத்திலிருந்து தானே புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அரசாங்கத்திலிருந்து இன்னத்தை ஆபத்துன்னு புரிந்து கொண்டு அதற்கு இருக்கும் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து அவர்கள் சட்டம் இயற்றுவது ஒரு புறம். அதுவரை
பெற்றோர்களோ மற்றவர்களோ சான்றோர்களோ எடுத்து சொன்னால் கேட்பார்களா? காதில் விழுமா? விழ வேண்டும். தள்ளி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து சொல்லும் வரைக்கா காத்திருக்க வேண்டும்? கூட இருப்பவர்கள் சொன்னால் கேட்கக்கூடாதா? ஆகவே இன்றிருப்பவை மட்டும்தான் பழக்கங்கள் என்று நினைத்து விட வேண்டாம். இன்னும் பலதெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அவரவருடைய உறவு முறைகள், கல்யாண வகைகள், இதில் எல்லாமே எதேதோ புதிதாக வரும். சற்று நாளைக்கு ஆட்டம் பாட்டம் அதிகமாக இருக்கும். நாள்படத்தான் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அனைவருக்கும் தெரிய வரும். அதற்குள் பலரும் வீணாவார்களே. அதனால் இப்படி பல விஷயங்களை தனிமனித சுதந்திரம் என்று சொல்லி அவர் ஏதோ செய்துவிட்டு போகிறார், உங்களுக்கு என்ன என்று இருக்கவே முடியாது. முதலில் பெற்றோர்கள், அருகே இருப்பவர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், இவர்களுக்கு கடமை. அதற்கு அப்புறம்தானே மற்ற பேருடைய கடமை. இது எப்படி இருக்கிறதுங்கிறதை முதலில் குடும்பத்துக்குள் அவரவர் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.